அதிகாரம் 13. நெகேமியா எருசலேமின் அலங்கத்தை கட்டி முடித்திருக்கிறார். பரிசுத்த நகரத்திலே ஜனங்களை குடியிருக்க பண்ணியிருக்கிறார். அதன் பின்பு அவர் பெர்சியா தேசத்து ராஜாவினிடத்தில் திரும்பி போகிறார். நெகேமியாவை விட்டு பிரிய பெர்சியா ராஜாவுக்கு மனமில்லை. ஆனாலும் சிறிது காலத்திற்கு பின்பு ராஜாவின் அனுமதியை பெற்று நெகேமியா மறுபடியும் எருசலேமுக்கு திரும்பி வருகிறார். நெகேமியா எருசலேமில் இல்லாதபோது யூதர்கள் மத்தியிலே அநேக சீர்கேடுகள் உண்டாயிற்று. ஜனங்களிடத்தில் கர்த்தர் மீது பக்தியும் பயமும் குறைந்து போயிற்று. நெகேமியா எருசலேமுக்கு திரும்பி வந்து இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே ஆவிக்குரிய சீர்திருத்தங்களையும் சமுதாய சீர்திருத்தங்களையும் ஏற்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் மத்தியில் பல ஜாதியான ஜனங்கள் இருக்கிறார்கள். மோவாபியர், அம்மோனியர் ஆகியோரை நெகேமியா யூதா தேசத்தை விட்டு வெளியேற்றுகிறார். இக்காலத்தில் எலியாசிப் என்பவன் பிரதான ஆசாரியனாய் இருக்கிறான். இவன் தொபியா என்னும் சத்துருவோடு சம்பந்தம் கலந்திருக்கிறான். தொபியா கர்த்தருடைய ஆலயத்தின் பிரகாரத்தில் உள்ள ஒரு அறையில் தங்கி இருக்கிறான். நெகேமியா தொபியாவை தேவனுடைய ஆலயத்தை விட்டு வெளியேற்றுகிறார். ஆசாரியரையும் லேவியரையும் பராமரிப்பதற்கு அவர்களுக்கு பங்குகள் கொடுக்கப்படவில்லை. நெகேமியா எருசலேமுக்கு திரும்பி வந்த பின்பு அவர்களுக்கு பங்குகள் கொடுக்கப்பட திட்டம் பண்ணுகிறார். எருசலேமின் குடிகள் ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசிரியாமல் அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். நெகேமியா எருசலேமிலே ஓய்வு நாளை பரிசுத்தம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே அந்நிய ஜாதி ஸ்திரீகளை விவாகம் பண்ணினவர்கள் இருக்கிறார்கள். நெகேமியா அவர்களுக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இடம் கொடுக்காமல் அவர்களை தேசத்தை விட்டு துரத்துகிறார்.